அருணாரிடம் சொன்னபடி அரிசட்டி வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு ஆண்டவன் சொல்லுவாரே சொல்லுவாரே பெண்ணே பெண்ணே பார்வதியே எங்க மேலே குற்றம் இல்லை மனித அவசரமாக கூட்டியதா கூட்டி பிடிக்கதாக பிடித்தேன் அவசரப்பட்டதான பட்டேன் எந்த பெயரில் குற்றம் இல்லை எந்த பெயரில் குற்றம் இல்லை எந்த பெண்ணே பார்வதியே என்ன செய்ய வேண்டும் அம்மா சொல்லிடம்மா என்று சொல்லி அந்த சிவபெருமா ஈஸ்வரியுடைய தமிழிலே ஈஸ்வரியுடைய மடியிலே ஈஸ்வரனும் கேட்கும்போது நல்லவாத காணலியாக்கி அம்பிகையால் பார்வதியா பகவானே பிள்ளையத்தை படைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் குழந்தையாக்கி தர வேண்டும் பிள்ளையாக்கி தர வேண்டும் எங்க பிள்ளைங்க பகவானே ஆமா அம்பிகை பார்வதி ஆமா அவண்ணே ஆண்டவரிடத்தில் வந்து சொல்றார் இறைவா என்ன பார்வதி என்ன பிள்ளைகள் கேட்டதற்கு இந்த பேர் முண்டத்தை கொடுத்துட்டீங்க ஆமா முதல வரம் கேட்டதற்கு இந்த மா முண்டத்தை தந்திருக்கிறீங்க கையை கால மூக்கு முடி வாய் வயிறு எதுவாக இருக்கா ஆமா அம்மி குழவிக்கு கூட அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பிடி இருக்கும் இழுத்து அரைக்கிறதுக்கு பிடிச்சுக்கிடலாம் ஆமா இது மொட்டு மொழுக்குன்னு இருக்கு மொட்டு மொழுக்குன்னு இருந்தா ஆகாதுடா ஆமா இத கொண்டு போய் தெருவுல போட்டோம்னு வைங்க எல்லாரும் ஏதோ கல்லுன்னு தான் நினைப்பாங்களே தவிர பிள்ளைன்னு நினைக்க மாட்டாங்க அதனால இந்த குழந்தைக்கு கை காலு கண்ணு மூக்கு வாய் வயிறு எல்லாமே படைச்சு கொடுங்க என்னையா ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு சபாஸ் சபாஸ் இந்த குழந்தை உறுப்புகளை படைக்கணும்னு சொல்றேன் ஆமா உறுப்புகளை படைச்சா தானே நான் இடுப்புல எடுத்து வச்சுக்கிட்டு போக முடியும் இந்த பிள்ளைக்கு நான் எங்கோடி இட்லி கொடுப்பேன் உடனே அந்த ஆசையை நிறைவேற்றேன் சரி எங்க ஆண்டவர் யாரை அழைத்தார் தெரியுமா யாரை அழைக்கின்றார்
வரவழைத்து ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன அவன் என்னையா சொல்லுகிறார்? ஐயா பிரம்மதேவா, என்ன உங்களை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? எந்தனை எதற்காக அழைத்தீர்கள் ஐயா? என் முன்னால என்ன இருக்குன்னு பாருங்க. ஆமா, உங்க முன்னால ஒரு கல்லு கிடக்கு. கல்லு இல்ல, இது என்னது? முண்டமா இருக்க பிள்ளை. ஓ, இது பிள்ளையா? இது பிள்ளைதான் இப்படி முண்டமா இருக்கு. ஓஹோ, சரி. இத நான் என்னையா செய்யணும்? இந்த குழந்தையை உருப்பிடிக்க வேண்டும். ஆமா ஆமா ஐயா. ஆண் குழந்தைக்குரிய அடையாளத்தை கொடுக்கணும். ஆமா, கை, காது, கண்ணு, மூக்கு, வாய், வயிறு எல்லாம் படைத்து ஒரு ஆண் பிள்ளையா குழந்தையாக இதை தெரிஞ்சிருக்கணும். என்ன உங்களுடைய வாக்குப்படி முண்டமாக இருக்கின்ற இந்த குழந்தைய இந்த முண்டத்தை உடனே நான் உறுப்புகளை படைத்து தருகின்றேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் ஐயா பிரம்மதேவன்? என்று கைலாசமலையில் ஆமா, கருங்குளத்து மண்ணை எடுத்து கசக்கி நன்றாக பிசைந்து எடுத்து செங்குளத்து மண் எடுத்து நல்ல சீராக பிசைந்தெடுத்து குளத்து மண் எடுத்து நல்ல கை நிறைய பிசைந்தெடுத்து அழகாக மண்ணை எடுத்து அற்புதமாக பிசைந்து எடுத்து அந்த உறுப்புகளை எப்படி படைக்க தெரியுமா? எப்படி ஐயா? ஆண்டவன் சிவபெருமான் முன்னாலே ஆமா அண்ணே, ஒன்பது உறுப்புகளை எப்படி படைக்கிறார் பாருங்க. எவ்விதமாக படைக்கின்றார்? அவர் முண்டத்தை தங்கையிலே அந்த குழந்தைக்கு குழந்தைய கண் கொடுத்த குழந்தைய கொடுத்த போது சிவபெருமா அந்த குழந்தைக்கு உயிரையும் கண் கொடுத்து சிவபெருமா வாடி பெண்ணு பார்வதி வாடி பெண்ணே வார்த்தை கொண்டு இப்ப பிள்ளை எப்படி இருக்கான் பாரு. பிள்ளை இப்போ நல்லா இருக்கா ஐயா. கை, காது, மூக்கு, மொழி, வாய், வயிறு ஆமா அத்தனை உறுப்புகளையும் ஆண்டவன் படைத்து விட்டேன். படைத்தாச்சு. பிள்ளை இப்ப பார்க்க அழகா இருக்கானா? அழகா இருக்கிற ஐயா. சிவபெருமான் உயிர் கொடுத்து ஆமா பிள்ளையை தூக்கி பார்வதி கையிலே கொடுத்தார். வச்சிக்க போ. பார்வதி கையில எடுத்து ஆமா, குழந்தைய கையிலே வாங்கி ஆண்டவனே பகவானே என்னம்மா பிள்ளை ரொம்ப சூப்பரா இருக்கா, இப்போ நல்லா இருக்கானா? அழகா இருக்கான். சபாஷ் ஆண்டவா, என்ன குழந்தைக்கு உறுப்புகளை படைத்து உயிரை கொடுத்துட்டீங்க. ஆமா இப்ப இந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னம்மா பண்ண வேண்டும்? பேரை நாம சொல்லி கொடுத்தா தானே. ஆமா பேரை நாம வச்சா தானே மத்தவங்க அதை சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமா, பெத்தவங்க பெயர் கொடுத்தா தானே மத்தவங்க கூப்பிட முடியும். அதனால இந்த குழந்தைக்கு பேரை நீங்கள் வைக்க வேண்டும். ஆமா, பேர் கொடுங்க. என் ஆதிபர சக்தி பார்வதி கேட்ட உடனே ஆமையோ ஆண்டவன் இந்த குழந்தைக்கு எப்படி பேர் கொடுக்கிறார் பாருங்க. எவ்விதமாக பெயர் கொடுக்கின்றார்? சாமி
தேர்வெடுக்க முந்தென்று இந்த முக்கண்ணனும் தேர்வெடுத்து ஆடி வந்து கைலாசத்தில் பார்வதியும் ஆண்டவனும் மாயாண்டி அறையோனும் அங்க கை கொடுக்க அப்பா அம்பிகையா பார்வதியா பார்வதியா சொடலைய சொடலைய கையா ஆமா ஆமா மாயாண்டி பிள்ளைக்கு என்ன பேரு தெரியுமா? என்ன பேர் ஐயா கொடுத்திருக்கிறீங்க? நான் பேர் கொடுக்க போறேன். கைலாசத்துல இருக்கவங்க எங்க பேரை கேட்கங்களான்னு பாரு. ஆமா பேரை கேட்பாங்க கேட்பாங்க. நான் இப்ப பேர் விட போறேன், நீங்க எல்லாம் கேட்டீங்களா? ஆமா பிள்ளைக்கு இன்னைக்கு 16 நாள் ஆச்சு, குழந்தை கிடைச்சு இன்னைக்கு பேர் கொடுக்க போறோம். வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. எல்லாரும் கையில கவர் கொண்டு வந்திருக்காங்களான்னு பாத்துக்கிடுவோம். என்ன கொஞ்சம் லேட் ஆகி இருக்கீங்க? ஆமா எப்பவுமே தெரியுமா? நீங்க 12:30 தானே பேர் கொடுப்பேன்னு சொன்னீங்க. வந்ததே வந்தியே கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு காபி போட்டு வந்துருக்க கூடாதா? அதானே கேட்டேன். ஓடணும் தான் நினைச்ச கேஸ் இல்ல. நிறைய போடணும். அத பாருங்க, பானையில கொதிச்சிட்டு இருக்கு. ஓ நமக்கு இல்ல. ஆமா அதான் நமக்கு தான் போட்டுட்டு இருக்கா. அதான் அப்படியாக ஆண்டவரின் சிவபெருமான் என்ன பண்றாரு ஐயா? அந்த குழந்தைக்கு பேர் கொடுத்தார். ஆமா என்ன பேர் கொடுக்கிறார்? மணிவிளக்கில் பிறந்ததால் மாயாண்டி என்றும், மாயாண்டி என்றும், சுடர் வழியிலே பிறந்ததால் சுடலை என்றும், ஆமா சுடலை ஈசன் என்றும், முண்டமாக முருண்டா பாருங்க. ஆமா அதனால என் பேர் முண்டன் சுவாமி. முண்ட சுவாமி, முண்டன் சுவாமி எனக்கு 3 பேரை கொடுத்து பெயர் நாமத்தை கொடுத்து அம்பிகை பார்வதி கையிலே மாயாண்டி சுடலை முண்டனை கொடுக்க இந்த அம்மா வச்சுக்குவோம். அவனை பிள்ளை கையில வாங்குறவர்களை பார்வதி பார்த்தா உள்ள வீர் 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 வீர்னு சத்தம் போடலாம். அப்படி அழுத சத்தத்தை கேட்டு பச்சை நரம்போடி பாரமர்தம் சுரக்க ஆமா ஐயா யாரி பராசக்தி பார்வதி என்ன பண்றான்னு கைலாசத்தில் பார்வதியா பண்ணி சொல்லையா தன்னுடைய இடமேடிய தன்னுடைய அம்மாவுடைய இடமேடிய பல வருடம் கண்கொடிச்சு மாயாடி சொல்லை முன்பன் பசிகம் என்று இருக்கும் பார்வதி கைலாசத்தில் பார்வதியா மாயாண்டி சுடலையத்தா கையெடுத்து மாணிக்க தொட்டியில இந்த மாயாண்டிய எடுத்து வைத்தா
சொல்லையா வந்த மகன் மாயாண்டி சொல்லையா மகன் சொல்லையா வந்த மகன் ஈசன் மகன் சொல்லையா தாயவனும் கண்மூடி அண்ணன் தும்புகிறான் மகன் சொல்லை முன்னே பாரதியா மகன் சொல்லையா எடுத்து வைத்து பாரு பரணியா இந்திரனோர் அழிக்கும் அழிக்கும் இருக்கக்கூடிய இந்த சுடலை முன்றனை அங்கே வாணிக்க கைலாசத்தில் மரகதபுரம் தொட்டிலே வைத்து தொட்டிலே வைத்து தாயாகப்பட்ட பார்வதியை தாலாட்டு பாட தாலாட்டு படிக்க படிக்க அங்கே அழகாக கண்ணசென்று தூங்குகின்றார் கடவுள் மகன் சுடல. ஆமா யார் கையிலே வயறார அமுது வேற குடிச்சிருக்காரா? ஆமா. அம்மா இடத்துல அமுது சாப்பிட்டிருக்காரு. ஆமா. அம்மா தாலாட்டு பாடுகிறா. சரி. அந்த காத்துக்கு அப்படியே பிள்ளைக்கு கண்ணு நல்லா அப்படியே சொக்குது. நல்ல தூக்கம். ஆமா. அப்படி தூங்கி கொண்டிருக்கின்றார் மாயாண்டி சுடல. அப்ப நினைத்தார் அம்பிகை பார்வதி, என்னையா நினைக்கிறா? ஐயோ மாயாண்டி சுடலை பிறந்து இன்னைக்கு 16 நாள் ஆச்சு. ஆமா ஆமா. இதனால் இதுவரைக்கும் பகவானுக்கு பார்வதி செய்யலையே. ஆமா, பிள்ளை கிடைச்ச உடனே புருஷனை மறந்துட்டோமே. இன்னைக்கு பாருங்க, மனைவியானவள் ஒரு பெண்ணானவள். ஆமா ஆமையா. தாலி கட்டிய உடனே ஒரு குழந்தை வர்றது வரைக்கும் மாப்பிள்ளை எங்க நிக்காரு என்ன செய்தாரு அந்த ஞாபகமாவே இருப்பாங்க. ஆமா, ரொம்ப கவனமா இருப்பாங்க. கல்யாணம் முடிந்து ஒரு குழந்தை வந்தாச்சுன்னு வைங்க, கைக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு வைங்க, பிள்ளை மேல ஞாபகம் இருக்கும், புருஷனை மறந்துடுவாங்க. அதுபோல இந்த பார்வதியானவன் மாயாண்டி சுடலை பிறந்து 16 நாளாச்சு. ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய பாத பூஜைகளை மறந்தாள். அப்பதான் நினைத்தாள் பார்வதி, என்ன நம்ம மகன் மாயாண்டி மாணிக்க கைலாசத்திலே தூங்கி கொண்டு வேற இருக்கான். ஆமா, பிள்ளை சாப்பிட்டு நல்லா உறங்கத்தானே செய்யறான். அவையால நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவன் முழிக்கும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோமே கடவுளை. ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிச்சுட்டு வருவோமே. வந்துடுவோமே. எங்க ஆதிவர சக்தி பார்வதி எங்க வருகிறாள் தெரியுமா? ஆமா, எங்கே வருகிறாள் ஐயா? அங்கே ஆண்டவர் பகவானுக்கு பார்வதியா பாரபூஜை செய்யவாரா பார்வதியா ஈசனுக்கு பூஜை செய்ய பூஜை